பார்க்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் எடுக்கிறது வந்து லவ். இவைகளிலே அன்பே பெரியது. ஸோ பக்கத்தில் இருக்கோன்னே உன்னால் பார்த்துக்க முடியும். நீ வெளியே போயிட்டு இன்னொருத்தங்களை பார்த்துக்கிறது எதுக்காக? அதை நம்ம எப்படி அந்த காட்ஸ் லவ்வை மற்றவங்க கிட்ட காட்டுறோம்? ஃபேமிலின்னு வரப்ப நம்ம இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிட்டு வருதுங்கிறது வந்து என்னோட ஒரு யோசனை. ஏன்னா ஸோ அதில் இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். சொல்லுங்கள் சார். ஸோ ஆவின் கணிகள் வந்து நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற டாபிக். ஆக்சுவலி நிறைய சர்ச்சஸ்லாம் போனீங்கன்னா இது எப்படி எல்லாரும் ஜஸ்ட் லைக் தட் கேட்டுருவாங்க, ரசிக்கப்பட்டியா, இந்த எல்லாரும் பார்க்குறோம், கையை கொடுத்து நல்லா இருக்கியா, ரசிக்கப்பட்டீங்களா, அபிஷேகம் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்போம். பட் இந்த ஆவியின் கணிகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கணிகளாலே ஒன்று அறிவேன்ற வரப்ப அது கணிகள் வந்து வெளி தோற்றம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு கேரக்டர் பார்த்துடலாம். ஒருத்தர் இந்த கணிகள்லேயே நம்ம பார்த்தோம்னா ஒருத்தர்கிட்ட ஒன்று இருக்கும். பட் அந்த 9 ஸ்பிரிட்ஸும் ஒருத்தர்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் எடுக்கிறது வந்து லவ். ஸோ முதல் இது இன்னொரு வசனம் கூட இருக்கும், 1 Corinthians 13. அது 1 Corinthians 13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளிலே அன்பே பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் பற்றி ஒரு சாப்டர் ஃபுல்லாகவே இருக்கும் 1 Corinthians 13. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும் எல்லாமே சொல்லிட்டு லாஸ்ட்டில் முடிக்கும் போது இப்படி முடிச்சிருப்பார் அவர். ஸோ இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளிலே அன்பே பெரியது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் அந்த ஆவின் கனிகளில் பார்த்தீங்கன்னா கூட அதில் வந்து அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆவியின் கனிகள் இருந்தாலும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இதை காட்டிலும் அன்பே பெரியது. அது அப்போ காட் வந்து அது டிரைவ் பண்ணுறது லவ்வை வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு இதாக சொல்கிறாரு. ஏன்னா நம்ம காட்ஸ் லவ் எதில் பார்க்கலான்னா, கடவுள் வந்து நம்ம இவ்வளோ நாள் நம்ம பண்ண சின்ன எல்லாத்தையும் மன்னிச்சு நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறதே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட லவ்வுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ லவ் வந்து நம்ம காட்ஸ் லவ் எல்லோரும் நிறைய பேர் பேசிட்டாங்க. ஆக்சுவலி காட்ஸ் லவ்னா எப்படி நம்ம பண்ணுற பாவத்தெல்லாம் பண்ணிக்கிறோம். பட் நம்ம எப்படி அந்த காட்ஸ் லவ்வை மற்றவங்க கிட்ட காட்டுறோம்? ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸ் ஒரு நான் கிறிஸ்டியன் நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோம் அவங்கக்கிட்ட? ஸோ காடோட லவ்வை நம்மக்கிட்ட வெளிப்படுதா? நம்ம அந்த காட்ஸ் லவ்வை ஒரு எப்படி சொல்கிறது நிலைநாட்டுறோமா? நம்ம அந்த காட்ஸ் லவ்வை நம்ம அவர் காட்டுற லவ்வை நம்ம மற்றவங்க கிட்ட காட்டுறோமாங்கிறதா ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கணும். ஆமாம், அதுக்கு வந்து ஒரு உவமை கூட இருக்கும். கர்த்தரோட அன்பை வந்து நம்ம எக்ஸாக்டாக இன்னொருத்தருக்கு காட்டுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதோட முயற்சியில் தான் நம்ம லைஃப் லாங் போவோம்னு தான் சொல்லலாம். அதை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்றது வந்து கிடையவே கிடையாது. அது அச்சீவ் பண்ணது ஒரே ஒருத்தர் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான். வேறு யாருமே வந்து கடவுளோட லவ்வை வந்து நாங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஃபுல்லாக காட்டிட்டோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. அது பண்ணவே முடியாது. அப்படி சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் அவங்க கூட கேர்ஃபுல்லாக இருங்க. அது ஒன் ஆஃப் த ஃப்ரூட் தான். தேர் லையிங் ரைட். ஸோ அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்னா, கடவுள் ஃபஸ்ட்டு அவரோட லவ்வை எப்படி காட்டினாரு அப்படின்றது அவரோட சொந்த பேரான குமாரனே கொடுத்தாரு. ஏன்னா யாரும் அவர் ஓன் சன்னை வந்து யாரும் இன்னொருத்தருக்காக விட்டு கூட கொடுக்க மாட்டாங்க, அவர் கொலை செய்ய முடியாது கொடுத்தாரு. ஸோ அந்த நான் பேரபிள் சொன்ன மாதிரி, அந்த ஓமையில் சொன்ன மாதிரி கூட ஒருத்தன் வந்து ராஜா கிட்ட வந்து கடன் பட்டிருப்பான். கடன் பட்டுட்டு ராஜா வந்து இந்த மாதிரி கேட்பாரு, நீ எப்போ என் கடனை செலுத்த போகிறேன்னா அவன் கெஞ்சி கேட்டுப்பான், என்கிட்ட இப்போ இல்லை, நான் முடியும் போது நான் கொடுத்து தீர்க்கிறேன்னொடனே ராஜா மன்னிச்சு விட்டுருவார் அவனை. ஸோ அவன் வந்து ராஜாவோட இறக்கத்தை பெற்றுக்கிட்டான், ராஜாவோட கருணையும் அன்பையும் அவன் பெற்றுக்கிட்டான். ஸோ அதனால தான் அவன் மன்னிக்கப்பட்டான். இவன் என்ன பண்ணுவான், இவன் வந்து மன்னிக்கப்பட்டனால இவன் இதே அன்பை வந்து இன்னொருத்தருக்கு காட்டியிருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் கூட வேலை செஞ்ச ஒருத்தன் இவனுக்கு வந்து ரொம்ப கம்மியாக காசு வந்து கடனாக வாங்கியிருப்பான். ஆனால் அவனை பிடிச்சி இந்த மாதிரி அவனை துன்புறுத்தி நீ எனக்கு கொடுத்து தீக்கிற வரைக்கும் நான் அவனை விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உபாதிக்கிறவர்கள்ட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு வந்து அந்த வேர்ஸில் போட்டிருக்கோம். ஸோ அவனை வந்து கொடுக்குற வரைக்கும் டார்ச்சர் பண்ணுற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டான். ஸோ இதே வந்து இவனுக்கு அவன் ராஜா பண்ணியிருக்கலாம். ராஜா வந்து அவன் மன்னிச்சிட்டாரு. ஸோ எதுக்கு ராஜா மன்னிச்சார்னா இவனும் இன்னொருத்தருக்கு இதே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கும் சிலுவையில் காட்டப்பட்ட அன்பு அதுதான். ஸோ நமக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாத்தையும் அவர் வாங்கிக்கிட்டு ஸோ இவனும் இதே லவ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவான் அப்படின்றதுக்காக தான் நம்மளை ரசித்தார். ஆனால் அதை நம்ம பண்ண தவறும் போது
அங்கே வந்து கண்டிப்பாக காட்ஸ் லவ் வெளிப்படுறதில்ல. நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். உடவே கெட் நீங்கள் வந்து அவர்கிட்டருந்து என்னென்னலாம் பெற்றுக்கொண்டீங்களோ அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது தான் லவ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லவ் வந்து இப்படியும் சொல்லலாம். உங்களோட நீட்ஸ்ன்னு வரும்போது அதை தள்ளி வச்சுட்டு இன்னொருத்தவங்க நீட்ஸ்க்காக நீங்கள் போய் நிற்கிறது, அதுவும் வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் லவ் தான். ஒரு வேர்ஸ் இருக்கு, உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை நேசிக்கிறது மாதிரியே பிறனை நேசிக்கணும். உங்களை நேசிச்சா மட்டும் பத்தாது. ஸோ இன்னொருத்தருக்கு தேவைன்னு இருக்கும்போது நீங்களும் அங்கே போய் நிற்கிறதுன்றது தான், அதுவும் ஒன் ஆஃப் த ஆக்ட் ஆஃப் லவ்னு சொல்லலாம். ஸோ அதில் லவ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் கம்பேஷன். கம்பேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மனதுருக்கம். அந்த கம்பேஷன் இல்லாமல் லவ்ன்றது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். மதர் தெரசா நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து அந்த அவங்க மைண்டே ஃபுல்லாக அந்த ஹெல்ப் பண்ணுற இதில் தான் இருந்துச்சு. அவங்க யாராச்சும் அவங்க கஷ்டப்பட்ட உடனே போய் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அது கேள்விப்பட்டாலே போதும், அவங்களால இருக்க முடியாது. அதை கேள்விப்பட்டு ஐயோ இவங்க ஒருத்தவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க, அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி வந்து இருக்கிறது வந்து அது லவ்வே கிடையாது. ஆனால் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டது எல்லாமே ஏதாச்சும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ப்ரேயர் கண்டிப்பாக பண்ணணும், இல்லைன்னு சொல்ல. முதல்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறது தான் ஆக்ட் ஆஃப் லவ்வா இருக்கும். இல்லாட்டி நீங்க வந்து சும்மா வெளி தோற்றமா நான் வந்து அவங்களை நேசிக்கிறேன், அவங்களுக்காக நான் ஜோம் பண்றேன் அப்படின்றது மட்டும் ஆக்ட் ஆஃப் லவ் ஆயிடாது. நீங்க வந்து கண்டிப்பா ஜோம் பண்ணுங்க, பட் உங்களால முடிஞ்சது கண்டிப்பா உங்க சைட்ல இருந்து நீங்க பண்றது வந்து அப்படிதான் நீங்க வந்து அன்பை வந்து வெளிக்காட்ட முடியும். இல்லாட்டி இப்போ அங்க நமக்கு ரட்சிப்பு தேவைப்படுன்ற ஏசப்பா வந்து பிதாவுக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தேவைப்படுது நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லாம அவரே இறங்கி வந்து அந்த தண்டனை அவர் மேல ஏத்துக்கிட்டு அது அப்படி வாங்கி கொடுத்ததுதான் ரட்சிப்பு. ஸோ அவரு கிறிஸ்து காமிச்ச அன்பு அதுதான். ஸோ அதுதான் கம்பேஷன் இல்லாம லவ் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. கம்பேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் லவ்ல. நமக்கு வந்து இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாது. ஸோ அதுதான் கம்பேஷன். ஸோ நம்ம கிட்ட சுத்தி இருக்கவங்ககிட்ட மட்டும் நம்ம ரொம்ப கம்பேஷனா ரொம்ப கைண்டா இருக்கிறது வந்து அதுவுமே ஒரு விதமான ஒரு எப்படி சொல்றது வேஷம் தரிக்கிறது தான். ஸோ அதுதான் லவ்ல ஒரு முக்கியமான விஷயம். லவ்ல வந்து நான் இந்த டாபிக் வரப்ப இது பேசணும்னு நினச்சிருந்தது. இந்த லவ்ங்கிற கான்செப்ட் வரப்ப நம்ம இந்த வெளியே பேசுகிறவங்க நம்ம பீப்புளாகவே இருப்போம். வெளியே பேசுகிறவங்க இப்போ நானும் நீங்களும் பேசிக்கிறோம் அப்படின்னா நான் உங்ககிட்ட இருக்கிற கேரும் அந்த அந்த ஒரு பாசமும் ஃபேமிலின்னு வரப்ப நம்ம இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிட்டு வருதுங்கிறது வந்து என்னோட ஒரு யோசனை. ஏன்னா வெளியே போவான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கேர் எடுத்து பேசுவேன். எனக்கு தெரிஞ்ச பசங்களாம் இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருக்கிறது அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு ரொம்ப இது பண்ணுவாங்க. பட் வீட்டில் ஒரு வார்த்தை அவங்க அப்பா அம்மா ஏதாவது சொன்னார், என்ன சொல்கிறீங்க, என்ன எதுக்கு சொல்கிறீங்க அப்படி அந்த வீட்டில் எரிஞ்சு விடுறது. ஸோ நம்ம கிறிஸ்டியன்ஸே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ஃபேமிலி. நம்ம லவ் வந்து ஃபர்ஸ்ட்டு அங்கே நம்ம வெளிப்படுத்தினாலே அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு டெஸ்டிமோனியாக இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு மற்றவங்க கிட்ட அதை காட்டுறத விட ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலி கிட்ட காட்டு. ஆமாம், நம்ம எல்லாரையும் நம்ம லவ் பண்ணுறோம் அதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எரிஞ்சு விடுறது. ஆமாம், தட்ஸ் வேர் யூ கேன் ஸ்டார்ட்ல. அதுதான் உனக்கு ரொம்ப நியர்பை, ரொம்ப பக்கத்தில் தேடி தேடி போயிட்டு லவ் பண்ணுறது ரெண்டாவது விஷயம் தான். ஃபர்ஸ்ட் உன் பக்கத்தில் இருக்கவங்களை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருப்போம் அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்ல. ஸோ உன் பக்கத்தில் இருக்கவனே உன்னால் பார்த்துக்க முடியலன்னா நீ வெளியே போயிட்டு இன்னொருத்தங்களை பார்த்துக்கிறது எதுக்காக அதை பண்ணுற? அப்போ அவங்க கிட்ட இருந்து உனக்கு ஏதோ தேவைப்படுன்றதுனால தான் நீ பண்ணுற. இல்லாட்டி தட்ஸ் வந்து எப்படி சொல்றது, அது உனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால நீ வந்து அவங்க மேலே கேர் எடுத்துக்கிற இது பண்ணுற. ஸோ அது அப்படி பார்த்தா அது கூட லவ் கிடையாது. ஸோ உனக்கு ஒன்று ஆகணுன்றதுக்காக நீ அவங்க இதை பண்ணுற. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேமிலி, ஃபஸ்ட்டு நமக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தோன்னா ஃபேமிலினா ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அவங்க வந்து ஃபேமிலியை விட்டு கொடுப்பாங்க, ஆனால் மற்றவங்களும் மதிக்க மாட்டாங்க. ஸோ அப்படியும் இருக்கக்கூடாது. ஒரு சக மனுஷனை கண்டிப்பாக மதிக்கணும். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்கன்னா அது பண்ணவே மாட்டாங்க. அதை வந்து எதுனாலும் ஃபேமிலிக்குள்ளே தான், அவங்க கம்யூனிட்டின்னு ஒன்று இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே தான் அதை வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கம்யூனிட்டின்ற ஒரு விஷயத்தை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம், அது வந்து ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்லிட்டு வெளியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்டையராக அபேண்டன் பண்ணுறது வந்து சொல்யூஷன் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப கேரிங்கான பர்சன்றதை காமிச்சிக்கணுன்றதுக்காக நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட ரொம்ப இதுவாக இருக்குது, அது வந்து தட்ஸ் பாயிண்ட்லெஸ்ல. அதுவும் இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வர ஓனாய் மாதிரி தான். ரவி பரத் பாட்டு கூட பசுப்போல் போற்றிய புலி, அது ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கும்.
வில் ட்ரை டு ஆட் தட் எனிவே. ஒரு நல்ல பாட்டு அது. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு நம்மளோட லவ் வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஃபேமிலிக்கு கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். அதை நான் சொன்ன மாதிரி தட்ஸ் வேர் யூ கேன் ப்ராக்டிஸ், தட்ஸ் வேர் யூ கேன் ஸ்டார்ட்டில். ஸோ நீ ஸ்டார்ட்டே பண்ணாமல் ஒரு இடத்துல போயிட்டு நான் அதை போர்ட்ரேட் பண்ணுவேன்றது தட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். வெளியே இருக்க ஒரு ஆள்கிட்ட சாப்பிட்டியா எனக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் போய் எல்லார்கிட்டையும் ஏன்னா அவங்க திருப்பி கேட்பாங்கன்றதுனால நீ ஆனால் அவங்க நினைப்பேன் என்னடா கேட்டுருக்கான், சரி நம்மளும் ஒரு வார்த்தை கேட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ ஆனால் ஒரு லவ்ல என்னன்னா நம்ம இந்த ஜென்ரேஷன்ல வந்து இந்த வீட்டில் இருக்கவங்க இந்த லேடிஸ் வீட்டில் யாராவது சும்மா இருந்தாங்கன்னா இந்த லேடிஸாக இருக்கட்டும் சம் அந்த உமன்ஸுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. அவங்க வீட்டில் அவ்வளோ இது பண்ணுறாங்க, நம்ம இந்த இன்னும் அந்த மிசாஜானிஸ்டான ஆட்கள்லாம் இன்னும் இருக்கிறதுனால அது இன்னும் சில பிரச்சனைகளாக தான் இருக்குது. அந்த இடத்துல அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஸோ உனக்கு அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எவ்வளோ தேவைப்படுதோ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கவங்களுக்கும் அது சும்மா இருக்கவங்களுக்கும் தேவைப்படும். ஸோ எல்லா ஜென்ஸும் கொஞ்சம் கேரிங்காக இருங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். அதுதான் நம்ம சொன்ன மாதிரி தான். நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்டே நம்மளால் அவங்க பண்ண முடியல, ஒரு விஷயத்த நம்ம அவங்கக்கிட்ட அன்பாக பேச முடியல அப்படின்னா நீங்கள் வெளியே ட்ரை பண்ணுறது வந்து இட்ஸ் பாயிண்ட்லெஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஃபஸ்ட் ஃப்ரூட். ஸோ உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி.